Hi, hello friends. Welcome back to Media Talks. நான் உங்க மௌனிகா. ஸோ பாண்டியன் ஷோ சீசன் 2ல் எந்த ப்ரோமோ போட்டாலும் ட்ரெண்டிங் தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆச்சும் மினிமம் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் எஸ்பெஷலாக நம்ம கதிர் ராஜியோட ப்ரோமோ போட்டால் இன்னும் ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா டேஸ் கூட ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ PS1 கம்பேர் பண்ணி PS வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குப்பா, ஆரம்பத்தை விட இப்போ ரொம்ப நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சீரியலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சீரியல் தான். ஸோ அந்த கதை கருவை நோக்கி அது ரொம்ப அழகாக வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க. இந்த கதை கருவை நோக்கி இது அழகாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு சீரியலுமே அவங்கவுங்க ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியே ஆகணும். இந்த இடத்துல எனக்கு இந்த 3 கம்போ ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கேன் என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம ராஜி, கதிர் அண்ட் மீனா, ஸோ இந்த ஒரு காம்போ, இந்த 3 காம்போவும் சேர்ந்தாலே ஒரு அந்த சீன் வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதனாலவோ என்னமோ தெரியல, நம்ம டேரக்டர் வந்து மேக்ஸிமம் சீன்ஸ் வந்து நம்ம மீனாக்கு கதிர் ராஜி கூட சேர்ந்துருக்க மாதிரி தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலுமே நம்ம மீனா பார்த்தீங்கன்னா செந்திலோட போகிற மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்ததாக இருக்கட்டும், இன்னைக்கு மேரேஜ் முடிஞ்சு போவாங்களே மண்டபத்தை விட்டு, அப்பையும் சரி நம்ம கதிர் ராஜி கூட தான் நம்ம மீனாவும் போனாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு இந்த 3 காம்போவுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களுமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, பட் எனக்கு அப்படி தான் தோணுச்சு பார்க்கும்போது. மீனா அண்ட் கதிர் இவங்களோட காம்போ பொறுத்த வரைக்கும் சீசன் 1 இருக்கட்டும் சீசன் 2 இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ரசிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நம்ம கதிர் ராஜி 2 பேரும் சேர்ந்து ஒரு ரொமான்ஸாக இருந்த ஒரு பேசல எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோமோ அதே லெவலுக்கு நம்ம மீனாவும் ஃபீல் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது சீன்லேயுமே. ஸோ ரொம்ப அழகாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். எஸ்பெஷலி நம்ம ராஜி அண்ட் கதிரோட சீன்ஸை கொஞ்சமாக வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்கு லைட்டாக மூஞ்சி கொடுத்து பேசாமல் இருந்தவங்க இப்போ ஓரளவுக்கு பேசுகிறாங்க. இன்றைக்கி எபிசோடில் கூட வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அப்போ கூட வந்து சொல்லுவாங்க, நடந்த விஷயத்தை வந்து சிரிச்சுட்டே சொல்லவும் செய்வாங்க. இதே பழைய கதிராஜா இருந்தால் இப்படி நடந்திருக்காது கான்வர்சேஷன். பாண்டியன் ஷோ சீசன் 2 நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்பெஷல் இருக்குது. 3 to 5 o'clock நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் அண்ட் சரவணனோட மறுவீட்டு ஃபங்க்ஷன் போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரியே கொண்டு போயிடக்கூடாது. நடுவில் நம்ம ராஜி, கதிர், செந்தில் மீனவங்களோட ட்ராக்கையும் காமிச்சா தான் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எப்படி ட்ராக் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தங்கமயிலோட சீன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ஆக்சுவலாக வந்து சரணையை ரொம்ப பிடிக்குங்க நெஞ்ச மறப்பதில்லை சீரியலில். பட் இந்த சீரியலில் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டு வந்து இவங்க ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாங்களோ, பட் ஆனால் இதில் ஃபுல்லாக நெகட்டிவ்லாம் கொண்டு போக மாட்டாங்க. இவங்க என்ன தான் பண்ணாலும் இந்த இதில் வந்து மாமியார் சப்போர்ட் வந்து நம்ம மீனாக்கும் ராஜுக்கும் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா சீசன் 1 பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி ரொம்பலாம் இருக்காது. அதே மாதிரி சீசன் 2 கொண்டு போவாங்க. இது வந்து எனக்கு தோன்றது என்னன்னா, என்னதான் தங்கமயில் வந்து போராடினாலும் அவங்க நினைக்கிறது நடக்காதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தனியாக தாட் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா விழுந்து எல்லாம் கவனிக்கிறாங்க. ஸோ செந்தில் போய் எல்லாம் போகும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு நம்ம அழகாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஓரளவு எபிசோட் பார்க்குறதுக்கு. யாருக்கெல்லாம் இந்த ஒரு சீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.